உன்கிட்ட இப்ப நான் ஒரு விஷயம் கேட்பேன், ஆனா நீ அதுக்கு உண்மைதான் சொல்லணும். இந்த ட்ரெஸ்ல நான் குண்டாவா இருக்கேன்? அட இல்லம்மா. அப்படியா? நிஜமாவே குண்டா இல்லையாண்ணா? அட இல்லம்மா. ஓ காட், என்ன எதுக்கு எடுத்தாலும் இல்ல இல்லன்னு மட்டும் பதில் சொல்றீங்க? நான் பேசுறத கேக்குறீங்களா இல்லையா? ஆக்சுவலி நீ ரொம்ப அழகா இருக்க. நீ வேணா பாரு, பார்ட்டில எல்லாரும் ஒன்னா தான் பார்க்க போறாங்க. அட என்ன இப்ப போய் ஃபுட்பால் கமெண்ட்ரி கேக்குறீங்க? போதும், ஆஃப் பண்ணுங்க. சாங் ஏதாச்சும் போடுங்க ப்ளீஸ் டியர். இது எவ்வளவு இம்பார்ட்டன்டான மேட்ச் தெரியுமா? அப்படி ஹாலண்ட் மட்டும் இன்னைக்கு ஜெயிக்கலனா குவார்டர் ஃபைனல் அவங்களால போகவே முடியாது. ஸோ ப்ளீஸ். இந்த காருக்கு என்னாச்சு? கண்டிப்பா பெட்ரோல் போடுறதுக்கு நீங்க மறந்துருப்பீங்க. இல்ல, நான் நேத்து தான் டேங்கை ஃபில் பண்ணேன். என்ன தெரியுது? அப்புறம் ரோடோட எல்லா லைட்டும் ஆஃப் ஆயிருக்கு. ஹலோ, சிஐடி ஆஃபீஸ். என்ன? எப்போ? சரி, நாங்கள் வந்து பார்க்குறோம். என்ன சார்? மகேஷ் தான் ஃபோன் பண்ணாரு. அவரோட பையனை ராத்திரியிலேருந்து காணோன்னு சொல்கிறாரு. நீங்கள் சிஐடியா சார்? ஆமாம். அப்போ நீங்கள் தான் எங்களுக்கு ஃபோன் பண்ணதா? ஆமாம் சார். ப்ளீஸ் என் பையனை கண்டுபிடிச்சு கொடுங்க. இங்கே பாருங்க, ப்ளீஸ் அழாதீங்க. உங்கள் பையனுக்கு என்ன ஆச்சு இப்போ? நேற்று ராத்திரி நாங்கள் எங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருந்தோம். அப்போ எங்கள் பையன் ரோஹித் வீட்டில் தான் சார் இருந்தா. ஆனால் நாங்கள் காலையில் திரும்பி வந்து பார்த்தா அவன் இங்கே இல்லை சார். எங்கே தேடி பார்த்து கிடைக்கல சார். எங்கே போனாலும் தெரியல சார். எங்கள் பையனை கண்டுபிடிச்சு கொடுங்க சார். நீங்கள் எல்லாரும் ராத்திரி முழுக்க உங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் தான் தங்கியிருந்தீங்களா? எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை சார். அதனால போனது அங்கேயே இருக்க வேண்டியதாயிடுச்சு சார். நேற்று ராத்திரி நீங்கள் வீட்டில் இருந்து எப்போ கிளம்புனீங்க? அப்புறம் காலையில் எத்தனை மணிக்கு வந்தீங்க? நாங்க ராத்திரி 9 மணிக்கு போனோம். காலையில 8-9 மணிக்கெல்லாம் வந்துட்டோம். கிட்டத்தட்ட 12 மணி நேரம். உங்களோட பையன் பேரு என்னன்னு சொன்னீங்க? ரோஹித். ரோஹித். அதாவது உங்க பையன் 12 மணி நேரம் தனியா இருந்திருக்கான். இல்ல சார், அவன் தனியாலாம் இல்ல. நான் அவன் கூட தான் இருந்தேன். 12 மணி வரைக்கும் அவன் ரூம்ல தான் இருந்தா சார். அதுக்கப்புறம் நான் தூங்க போயிட்டேன். காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது அவன் வீட்லயே இல்ல சார். நீங்க யாரு? இவங்க நீலம். நாங்க இல்லாத சமயத்துல ரோஹித் இவங்க தான் பாத்துக்குவாங்க. உங்களுக்கு ஏதாவது சத்தம் கேட்டுச்சா? அவன் கத்துற மாதிரி ஏதாவது? இல்ல சார், எனக்கு அப்படி எதுவும் கேட்கல. ராத்திரி எல்லா கதவும் மூடிதான் இருந்துச்சு. அப்புறம் எப்படி யாராச்சும் உள்ள வர முடியும்? நாங்க ரோஹித்தோட ரூமை பார்க்கலாமா? வாங்க சார், வாங்க வாங்க சார், வாங்க. இதான் சார் அவனோட ரூமு. ஓஹோ, உங்க பையன் மகாராணா பிரதாப்போட பெரிய ஃபேன் போல இருக்கே. ஆமா, இது அவனோட ஃபேவரட் சீரியல். அப்புறம் இந்த சீரியலோட எபிசோட என்னைக்குமே மிஸ் பண்ண மாட்டான். கேம்பெயினோட பொருளை பார்க்கும்போது அவனுக்கு அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ்ல கூட ஆர்வம் ரொம்ப இருக்கும் போல இருக்கு. ஆமா சார், ரோஹித்துக்கு ரொம்ப பிடிக்கும். நேத்து ராத்திரி இந்த ஜன்னல் திறந்திருந்ததா இல்ல? இல்ல சார், சொன்ன மாதிரி ராத்திரி கதவு ஜன்னல்லாம் மூடிதான் இருக்கும். ஆனா இப்ப இந்த ஜன்னல் திறந்திருக்கு. அப்ப இதுக்கான அர்த்தம் ரோஹித்தை யார் தூக்கிட்டு போனாங்களோ அவங்க இந்த ஜன்னல் வழியா தான் தூக்கிட்டு போயிருக்கணும். இது நோக்கு சார். நீங்க வாங்க, வெளியே போய் பார்க்கலாம். சார், ஷூஸோட அடையாளம் பாருங்க. அநேகமா இது ரோஹித்தோட தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது 6ஆம் நம்பர் ஷூன்னு நினைக்கிறேன். உங்க பையனோட ஷூ நம்பர் என்ன?
6ஆம் நம்பர். 6ஆம் நம்பரா? இங்க பாருங்க, இந்த தொட்டியில இந்த ஷூவோட அடையாளம் இருக்கு. யாரோ மேல இருந்து இதுல குதிச்சிருக்காங்க. குதிச்ச உடனே ஷூல இருந்து இந்த மண்ணு பட்டிருக்கு. கீழே இறங்கின உடனே அதோட மார்க் தான் இங்க இருக்கிறதெல்லாம். ஆனா சார், இங்க ரோஹித்தோட அடையாளம் தானே இருக்கு, வேற எந்த ஷூவோட அடையாளமும் இல்லையே. அங்கிள், ரோஹித் பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? இல்லப்பா, எதுவும் தெரியல. அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லார்கிட்டயும் ஃபோன் பண்ணி கேட்டுட்டோம். ஆனா அவனை பத்தி எதுவுமே தெரியல. சார், இந்த நோட்டு இந்த செடியில இருக்கு பாருங்களேன். என்ன நோட்டா? கொஞ்சம் காட்டுங்க சார். இது எப்படி சாத்தியமாகும்? இது என்னோட லக்கி நோட் சார். இது எப்பவுமே என்னோட டேபிள் டிரால தான் சார் இருக்கும். உங்களால ஷூரா சொல்ல முடியுமா இதான் அந்த நோட்டுன்னு? ஆமா, இதை பாருங்க, இதுல என் பேரோட இனிஷியல் கூட போட்டிருக்கு சார். இந்த நோட்டு எப்படி இங்க வந்தது? மிஸ்டர் ராஜேஷ், நீங்க தப்பா எதுவும் எடுத்துக்காதீங்க. எங்களுக்கு எப்படி தோணுதுன்னா, ரோஹித்தே வீட்டை விட்டு போயிருக்கான். நீங்க என்ன சார் சொல்றீங்க? என் பையன் கண்டிப்பா வீட்டை விட்டு ஓடி போயிருக்க மாட்டான் சார். இங்க பாருங்க மேம், ரோஹித்தோட ரூம் உள்ள பூட்டி இருக்கு. ஆனா உள்ள இருந்து ஜன்னல்ல யாரோ திறந்திருக்காங்க. அப்புறம் இங்க இருந்து யாராவது ரோஹித் ரூமுக்கு ஏறி இருந்தா, நேத்து ராத்திரி மழை பெஞ்சது, அப்போ அவங்களோட அடையாளமும் இங்கெல்லாம் இருந்திருக்கணும். ஆனா செவுரு என்னமோ கிளீனா இருக்கு. அப்புறம் தரையில ரோஹித்தோட அடையாளம் இருக்கே தவிர வேற எந்த அடையாளமும் இல்லை. அப்புறம் இந்த நோட், ரோஹித் இங்க இருந்து கிளம்பும் போது அவனுக்கு தேவையான பணத்தை எடுத்துட்டு போயிருக்கலாம். என்ன சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இவ்வளவு உயரத்துல இருந்து எப்படி என் பையன் குதிச்சிருப்பான்? இப்போ நீங்க தானே சொன்னீங்க உங்க பையன் ட்ரக்கிங்க்கும் ஹைக்கிங்க்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தானே. ஒருவேளை இந்த ஊக் மூலமா அவன் மேல இருந்து கீழே இறங்கி இருக்கலாம். அங்கிள், ரோஹித்க்கு தனியா சுத்துறது ரொம்ப பிடிக்கும். தினமும் சாயந்தரம் கிரிக்கெட் விளையாடுறத விட்டுட்டு அங்கேயும் இங்கேயும் சுத்திக்கிட்டு இருப்பான். தனியா சுத்துவானா? எங்க? ஆக்சுவலி அவன் எதுவும் சொன்னதில்ல. ஆனா நான் தான் ஒரு நாள் ஃபாலோ பண்ணி போனேன். எங்கன்னா பழைய கோட்டை கிட்ட. பழைய கோட்டையா? எதுக்கு? அங்க என்ன பண்ணுவான் சார்? அவன் மகாராணா பிரதாப்போட ஃபேனு, அதனால கூட அவன் அங்க போயிருக்கலாம்ல. அநேகமா நேத்து ராத்திரி கூட அவன் அந்த இடத்துக்கு போயிருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த பையன் அந்த சீரியல்ல வர கேரக்டரோட பயங்கரமான ஃபேனா இருக்கான். அதனால தான் சார் இந்த இடத்துக்கு விளையாடுறதுக்கு அவன் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். சரிதானே? அதெல்லாம் சரி பிரடி. ஆனா ராத்திரி நேரத்துல இந்த இருட்டுல எதுக்காக இங்க வரணும்? கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். அது என்னமோ உண்மைதான். அங்க பாருப்பா, ட்ரீ ஹவுஸ். அப்படின்னா இந்த ட்ரீ ஹவுஸை ரோஹித் விளையாடுறதுக்காக செஞ்சிருப்பான். வாங்க பார்ப்போம். கரண், கொஞ்சம் மேலே போய் பாரு. மகேர், நீங்கள் கொஞ்சம் பக்கத்தில் பாருங்க. இது எங்கேயும் உடைஞ்சிருக்கு, அந்த பக்கம் உடைஞ்சிருக்கு. ஏதோ சண்டை நடந்திருக்கு. அந்த பையனை இங்க இருந்தா கூட்டிட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார், கட்டாயப்படுத்தி. சார், சார் இங்கே கொஞ்சம் புக்ஸ் கிடச்சிருக்கு சார். இதெல்லாம் மகாராணா பிரதாப் பற்றின புக்ஸ் சார். இதை பார்த்தாலே அவன் மகாராணா பிரதீப்போட பெரிய ஃபேன்னு தெரியுது சார். இங்கே பக்கத்தில் எதுவுமே கிடைக்கல சார். எதுவும் இல்லையா? சரி பார்ப்போம். என்ன இது? இதை பாருங்க, ரோஹித் இந்த பேஜில் ஏதோ மார்க் பண்ணியிருக்கான். அப்போ இந்த பேஜில் முக்கியமான விஷயம் ஏதோ இருக்கு. இந்த பேஜில் மகாராணா பிரதாப்போட அந்த வாளை பற்றி எழுதியிருக்கு பாரு. மகாராணா பிரதாப்போட வாளா? ப்ரீடி முந்தா நேற்று நான் நியூஸில் படித்தேன். அதாவது மகாராணா பிரதாப்போட வாள் சிட்டியில் பழைய மியூசியமில் வைக்க போகிறாங்கன்னு, சிம்மா மியூசியமில். அநேகமாக ஏதோ ஒரு விஷயம் அந்த சிம்மா மியூசியமில் இருக்கணும். நாம் அங்கே போயாகணும். ஹலோ ஹலோ ஹலோ, ஆம்புலன்ஸ். ஹலோ. ஏன் இவ்வளோ சத்தமாக இருக்கு? உள்ளே போய் பார்ப்போம். ஆம்புலன்ஸ், சீமா மியூசியத்துலேருந்து பேசுகிறேன், உடனே வாங்க. நீங்கள்? நாங்கள் சிஐடிஸ். இவ்வளோ லேட்டாக வருவீங்க? அவங்களாம் அப்பயே ஓடிட்டாங்க சார். ஓடிட்டாங்களா? யார் ஒன்றா? அதான் மியூசியத்தில் கொள்ளையடிச்சவங்க. கொள்ளையடிச்சவங்களா? ஆமாம் சார், அவங்க மகாராணா பிரதாப்போட வாளை திருடிக்கிட்டு போயிட்டாங்க. மகாராணா பிரதாப்போட வாள் சார். ரோஹித் அவனோட புத்தகத்தில் மகாராணா பிரதாப்போட வாளை டிக் பண்ணியிருந்தான். நீங்கள் ஒரு விஷயம் சொல்லுங்கள். அதாவது இவனை உங்களுக்கு தெரியுமா? இவனை பார்த்துருக்கீங்களா? இல்லை. ஏன், இந்த பையனுக்கு ஏதாவது தெரியுமா? இப்போதைக்கு எதுவும் எங்களால் சொல்ல முடியாது, பட் இருக்கலாம். சார் ரொம்ப வலிக்குது சார். ஆகாஷ்,
பயப்படாத, ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணியாச்சு, இப்போ வந்துருவாங்க. உங்களுக்கு காயம் எதுவும் பெருசா இல்ல, நீங்க குணமாயிடுவீங்க. ஆம்புலன்ஸ் வந்துட்டு இருக்கு. எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, உங்கள யாராவது அந்த கொலைக்காரனோட முகத்தை பாத்தீங்களா? இல்ல சார், அவங்க எல்லாரும் முகத்துல ஏதோ முகமுடி போட்டிருந்தாங்க. முகமுடி போட்டிருந்தாங்களா? சார், வந்திருந்தவங்கள ஒருத்தனை நான் ஷூட் பண்ணேன் சார். அது அவன் அங்க இருக்கான் பாருங்க சார். நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. உங்களை காப்பாத்திக்கிறதுக்காக தான் நீங்க ஷூட் பண்ணிருக்கீங்க. சட்டம் கண்டிப்பா அதை கவனத்தில் கொள்ளும். உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, பயப்படாதீங்க. இந்த ஃபோன் கிடைச்சது, பாஸ்வேர்டு கேக்குது. ஒரு வேலை பண்ணுங்க நிக்கில், இது ஹேக்கருக்கு அனுப்பி இந்த ஃபோனில் என்ன இருக்குன்றதை செக் பண்ண சொல்லுங்க, எல்லாத்தையும். சரி சார். சார், இந்த வாள் திருட்டு போனது, குழந்தை காணாம போனது, ஏதோ சம்மந்தம் இருக்கு சார். இப்படி கூட இருந்திருக்கலாம். ரோஹித் தன்னோட ட்ரீ ஹவுஸில் இருந்தபோது இந்த கொள்ளைக்காரங்களோட பிளானை கேட்டிருப்பான். இந்த காரணத்தினால தான் அவங்க அவனை தூக்கிட்டு போயிருக்காங்க. சார் சார் இதை பாருங்க. இது என்னது? வெள்ளை பவுடர்? இதை செக் பண்ணியே ஆகணும். சார், சிட்டியில் இருக்கிற பஸ் ஸ்டாண்ட், ஏர்போர்ட், அதுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரோஹித்தோட ஃபோட்டோவை அனுப்பிட்டேன் சார். அதுக்கப்புறம் அவங்க அவனை சிட்டியை விட்டு வெளியே கூட்டிட்டு போனாங்கன்னா மாட்டிப்பாங்க சார். வாளோட ஃபோட்டோ அனுப்பி வைங்க சார். இந்த ப்ரீஷியஸ் வால் சேஃபாக இருக்கணும் சார். சார், சிட்டியில் இருக்கிற எல்லா பணக்காரங்க லிஸ்ட்டையும் நான் எடுத்துட்டேன் சார். இதில் இருக்கிறவங்க ஆன்டிக் பொருள் மேலே ரொம்ப மோகம் உள்ளவங்க, முக்கியமாக அந்த வாள் மேலே ஆர்வம் இருக்கிறவங்க சார். எல்லார் வீட்டையும் சர்ச் பண்ணு ஃப்ரெடி. ரோஹித்தும் வாளும் காணாமல் போனதுக்கு கண்டிப்பாக ஏதாவது கான்டாக்ட் இருக்கும். சார், இறந்து போனவன் பாடியில் இந்த ஃபோன் இருந்துச்சு. இதில் கடைசி கால் ஹீரா நகர்லேருந்து வந்துச்சு. குழப்பமா இருக்கே. அப்படின்னா நீங்க எல்லாரும் ஹீரா நகரோட எல்லா மார்பிள் ஷாப்புக்கும் போய் ஆகணும். மார்பிள் ஷாப்லையா? எதுக்கு? மார்பிள் ஷாப்புக்கு தான். இறந்து போனவன் தலையிலிருந்து ஒரு வெள்ளை கலர்ல பவுடர் ஒன்று உங்களுக்கு கிடைச்சதில்ல, அது மார்பிள் தூள். என்ன டாக்டர் சொல்றீங்க? அப்போ பக்கத்தில் இருக்கிற மார்பிள் கடைகளில் ஒரு ரவுண்ட் அடிச்சு தான் ஆகணும். பார்த்துடலாம். சார், இன்னைக்கு சண்டேவும் கிடையாது, இந்த ஃபெஸ்டிவலும் கிடையாது. அப்புறம் எதுக்கு இந்த மார்பிள் குடோன் மூடி இருக்கு? பாருங்க, யாருமே காணோம். ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இங்க சிஐடி வர போறாங்கன்னு. சார், இங்கே தான் எங்கேயாவது மறைஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தேடுங்க. இந்த வீடிங்க, வாங்க உள்ள போய் பார்க்கலாம். நம்ம வரும்னு தெரிஞ்சு இங்கிருந்து எல்லாரும் ஓடி இருக்கலாம். எல்லாத்தையும் சோதனை போடுங்க. சார், இங்க டேபிள் சேரை தவிர வேற எதுவுமே இல்லை சார். எல்லா ஆதாரத்தோட அவங்க இங்கிருந்து ஓடி போயிட்டாங்க சார். இது ஒண்ணுதான் இருக்கு. இந்த பேப்பரை எரிக்க பார்த்திருக்காங்க, ஆனா இது முழுமையா எரியல. இதுல என்னமோ பேரும் நம்பரும் இருக்கு பாருங்களேன். இந்த பேரோட முதல் எழுத்து ஆர்ல ஆரம்பிக்குது, ஆர்ல முடியுது. ஒருவேளை ரன்வீரா இருக்குமா? ரன்வீரா? இந்த கேஸ்ல இந்த பேரை முன்னாடியே கேட்டிருக்கோம். ஆமா, அந்த ஆள் பேர் கூட ரன்பீர் தான். இந்த பேர் கூட அந்த லிஸ்ட்ல இருக்கு. இந்த வாளை வாங்குறதுல ரொம்ப ஆர்வம் உள்ளவன். அப்ப இதுக்கான அர்த்தம் அந்த திருட்டு போன வாளுக்கும் ரன்பீருக்கும் சம்மந்தம் இருக்கா? அதுவும் தெரிஞ்சிடும் இன்னும் கொஞ்ச நேரத்துல. ரன்பீர் சார், நாங்க கேள்விப்பட்டோம் மகாராணா பிரதாப்போட வால் சீமா மியூசியம்ல திருட்டு போயிருக்கு. அந்த வால் உங்க முன்னோருக்கு சம்பந்தமானதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த வால் உங்களுக்கு கிடைக்கணும்னு பல தடவை நீங்க முயற்சியும் பண்ணிருக்கீங்க. ஓ, இப்ப புரிஞ்சிருச்சு நீங்க இங்க வந்ததுக்கு காரணம் என்னன்னு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வாளை நான் திருடுனேன்னா சரி, நீங்க என் வீட்டை சோதனை போடுறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. அது என்னன்னா ரன்பீர் சார், நீங்க ஒன்றும் முட்டாள்லாம் கிடையாதுல்ல. வாழை திருடினதுக்கு அப்புறமா உங்க வீட்லயே நீங்க மறைச்சு வைக்கிறதுக்கு. வார்த்தையை அளந்து பேசுங்க ஆஃபீஸர். என்ன திருடன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அதுக்கு உங்ககிட்ட தேவையான ஆதாரங்களும் வேணும். அந்த ஆதாரங்கள் எங்க கிட்ட இருக்கு. இந்த பேப்பரா? இதுல என்ன இருக்கு? இந்த பேப்பர்ல உங்க பேர் எழுதப்பட்டிருக்கு ரன்வீர் சார். அதுக்கு அதனால இப்ப என்ன? இதனால இப்ப என்ன நிரூபணம் ஆகுதுன்னா இந்த வாழை திருடினது நீங்க தான். ஏன்னா அந்த எரிஞ்சு போன பேப்பர் துண்டு அந்த கொள்ளைக்காரங்க குடோன்ல இருந்து எங்களுக்கு கிடைச்சது. அநேகமா நீங்க சொல்லிதான் அந்த வாளை அவங்க திருடி இருக்கணும்.
இது ரொம்ப தப்பு. இந்த உலகத்தில் ரன்பீர்ன்ற பேரை கொண்டவங்க நிறைய பேர் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் மேலே மட்டும் எப்படி சந்தேகப்படுவீங்க? இந்த உலகத்தில் ரன்பீர்னு பேர் கொண்ட நிறைய பேர் இருக்கலாம், ஒத்துக்கிறோம். ஆனால் அந்த வால் மேலே இன்ட்ரெஸ்ட் உள்ளவர் நீங்கள் ஒருத்தர் மட்டும்தான். அது ரன்வீர். அட ரன்வீர் சார், என்ன வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. அட என்னங்க நீங்க, அவருக்கு சில்லுன்னு சர்பத் கொடுங்க, தண்ணி கொடுங்க. ஏன்னா அந்த இளவரசருக்கு ஜெயிலில் இதெல்லாம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ல. என்ன வேடிக்கை பார்க்குறீங்க? போய் சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. போங்க போங்க. இல்லைங்க, நான் எந்த தப்பும் பண்ணலை. நான் ஜெயிலுக்கு போக மாட்டேன். அப்போ உண்மை என்னன்னு சொல்லுங்க. பாருங்க, எனக்கு ஒருத்தர்கிட்ட இருந்து ஃபோன் வந்தது. அவங்க என்கிட்ட இந்த பூர்வீக வாழை வாங்குறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையான்னு என்கிட்ட கேட்டாங்க. அப்புறம் உங்களுக்கே தெரியும் அந்த வாள் எங்களுக்கு எவ்வளோ முக்கியமானதுன்னு. அதனால் அந்த வாழை வாங்குறதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன். அந்த வாள் திருடப்பட்டதுன்னு தெரிஞ்சிருந்தோம்மா. இந்த வாழை நீங்கள் எப்போ வாங்க போகிறீங்க? இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு ப்ளூ டெசர்ட் ஹோட்டலில். ஹோட்டல் ப்ளூ டெசர்ட். சொல்லுங்க, யாரை பார்க்கணும்? எங்களை உங்களுக்கு அடையாளம் தெரியல போல இருக்கு. என்னோட பேரு ரன்வீர். அந்த பரம்பரை வாழை வாங்குறதுக்காக நான் ஒப்பந்தம் பேச வந்திருக்கேன். இவர் யாரு? இவரு நம்ம பரம்பரை சேவகர் தீமக் ராம். திம்மக் ராமா? இது என்ன பேரு? சின்ன வயசுல இவரோட மூளையில கரையான் ஏறிடுச்சு. அன்னையிலிருந்து இவரு தீமக் ராமன்னு ஆயிட்டாரு. உட்காருங்க. உங்களை பத்தி? ஏகாதிபதியான வாள் இவரை இங்கே இழுத்துட்டு வந்துடுச்சு. ஆனா உங்கள யார் அதிகமான அமௌண்ட் கொடுக்குறாங்களோ வாள் அவங்களுக்கு சொந்தம். அதிகமான பெரிய அமௌண்ட்டை நான் தான் கொடுப்பேன். ஏன்னா நாங்க பெரிய ஜமீன்தார். அந்த பாரம்பரியமான வாளை நான் தான் கொண்டு போவேன், தெரியுமா? நீங்க அதோட விலையை மட்டும் சொல்லுங்க. 30 லட்சம், 40 லட்சம், 50 லட்சம். crore. 1 கோடியா? என்னாச்சுங்க ஐயா? கேளுங்க கேளுங்க. அந்த வாளுக்கு 2 கோடி ரூபா கூட குறைவு தான். சரி, 2 கோடி. சரி, உங்களுக்கு ஒரு மதிப்பை கொடுப்போம். 5 கோடி. 5 கோடியா? உங்களால நினைச்சு கூட பார்க்க முடியாது இந்த வாள் எங்களுக்கு எவ்வளவு முக்கியம்ட்டு, தெரியுமா? 5 கோடி 1 தரம், 5 கோடி 2 தரம், 5 கோடி 3 தரம். இந்த வாள் ரன்வீர் ஐயாவுக்கு சொந்தம். சரி, இப்பவே உங்களோட பணத்தை உங்க அக்கௌண்ட்ல நான் செலுத்திடுறேன், ஓகேவா? ஆனா என்னோட மன திருப்திக்காக எங்களோட பரம்பரை வாளை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். சரி, முன்னா வாளை எடுத்துட்டு வா. ஆனால் நீங்கள் செஞ்சது கொஞ்சம் கூட சரியில்லை. இந்த வாள் எங்கள் பரம்பரைக்கும் ரொம்பவே நெருக்கமானது. நீங்க அந்த பழமொழியை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு உரைக்குள்ள 2 வாள் இருக்கவே முடியாது. அதே போல ஒரே வாளை 2 பேர் வாங்க முடியாது. அதை வாங்குறவன் ஒருத்தனா தான் இருக்கணும். இதுதான் அந்த பரம்பரை வாள். இப்போ நீங்கள் எங்கள் அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டுடலாம். நிச்சயமா. இந்த ஆள் யாருன்னு தெரியுமா? ரன்வீர் தானே? ரன்பீர் இல்ல, தயா. சிஐடி ஆபீசர் தயா. இது தயாவா? கதை உடைச்சிட்டு வருவானே. என்னது? கணத்தில் அறவிடுறவன்? சப்புன்னு அரைவானே. பல்லாலியே பியானோ வாசிக்கிறவனா? அவனே தான். என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? ஐயோ, நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க. இப்ப இந்த தயா கிட்ட மாட்டிக்கிட்டீங்களா? கதவை உடைக்கிறவன், அற விடுறவன், பல்லால பியானோ வாசிக்கிறவன். இப்ப தயாராயிடுங்க பியானோ வாசிக்கிறதுக்கு. ரோஹித் எங்க? எனக்கு எதுவும் தெரியாது சார். யார் சொல்லி அந்த வாழை திருடின? எனக்கு எதுவும் ஞாபகமே இல்லை சார். ஞாபகம் இல்லையா? ஃப்ரெடி, லெஃப்ட் கண்ணு மட்டும் ரெட் ஆயிருக்கு, ரைட்டு கண்ணையும் ரெட் பண்ணி விடு. நான் பாத்துக்கிறேன் சார். இன்னொரு கண்ணையும் ரெட் ஆக்கி விட்டுறேன். அபிஜித், என்ன டாக்டர் இந்நேரத்தில் இங்க? நான் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக வந்தேன். அந்த மகாராணா பிரதாப்போட வாள் திருடப்பட்டது இல்லையா? அதான் அந்த மியூசியத்தில் திருடினாங்களே, அந்த வாள் போலியானது. என்ன சொல்றீங்க? உன்னை போட்டு சுலுக்கு எடுக்க போறேன் பாரு. அது போலின்னு தெரியும்லடா உனக்கு?
ஆமா சார், அது போலின்னு எனக்கு தெரியும் சார். போலியான வாழை ஏன்டா நான் திருடின? ஒருத்தர் சொல்லிதான் சார் திருடினேன். எவன்டா சொன்னது? அது இங்க பாரு, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் கொஞ்சம் உன் மேல கை வச்சாங்க வச்சுக்கோயேன், ஞாபகம் வர்றதுக்கு உன் உடம்புல இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் இடம் மாறிச்சுன்னா நான் பொறுப்பு இல்லை. உண்மையை சொல்லு, யார் சொல்லி அந்த வாழை திருடின? நீயா சொல்லிடுறியா? அது சார், அது நான் என்ன பண்றது? இங்கேருந்து எப்படி வெளியில போறது? இங்கேருந்து வெளியில போறதுக்கு ஏதாவது வழி இருக்கணுமே. டேய், இந்த சாப்பாடு சாப்பிடு. அங்கிள், என்ன இங்கேருந்து போக விடுங்களேன். நான் என்ன தப்பு பண்ணேன்? உன்னை போக விடுறதா இல்லை விடக்கூடாதுன்றது பாஸோட கையில் தான் இருக்கு. ஒழுங்கா போய் சாப்பிட்றா. நான் என்ன பண்றது? என்ன காப்பாத்துங்க. இது யாரோட குரல்? இன்னொருத்தவங்கள கூட அடைச்சி வச்சிருக்காங்க போல இருக்கு. நீங்களா வாழை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? வாழை பத்தி உனக்கு ரொம்ப கவலை போல இருக்கு. கவலை இருக்க தானே செய்யும். அது மகாராணா பிரதாப்போட வாழச்சே. போய் நீ சொல்றது போய். இங்க இருந்த வாள் மகாராணா பிரதாப்போட வாள் கிடையாது. அது போலியான வாள். போலியான வாளா? என்ன பேசுறீங்க நீங்க? ஏய், நிறுத்துவோம் ராமாவை. இங்க போலியான வாள் வச்சது எங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் இங்க இருந்து ஒரிஜினல் வாளை திருடி உன் மேல எந்த சந்தேகமும் வரக்கூடாதுன்னு நீ நாடகம் ஆடிட்டு இருக்க. இங்க பாருங்க, நீங்க இந்த மாதிரி தேவையில்லாம என் மேல பழி சொல்றதெல்லாம் நல்லா இல்ல. அப்படியா? நீ இப்படி தடுமாறி பேசுறதுலே தெரியுது நீ சொல்றதெல்லாம் பொய் தான் அப்படின்னு. திருடினது நீ தான். இப்போ உண்மையை சொல்லிடு, இல்லைன்னா உண்மையை எப்படி வாங்கணும்னு எங்களுக்கு தெரியும். சார், அதுக்கு எந்த அவசியமும் இல்லை. ஏன்னா அந்த வாழை திருடினது நான் தான். ஆனா சார், இந்த திருட்டை பத்தி எல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. இப்போ உண்மை வெளியே வந்தது. இப்போ சொல்லு, ரோஹித் எங்க? யாரு ரோஹித்? எனக்கு தெரிஞ்சு உனக்கு ஞாபகம் மருதி போல இருக்கு. ஞாபகம் படுத்திடுவோமா? இதோ இவன் தான் ரோஹித். எங்க இருக்கா? சார், இந்த பையன் யாருன்னு எனக்கு தெரியாது. இங்க பாருங்க, நான் ஒரு தப்பு தான் செஞ்சேன். வாழை திருடின அவ்வளவுதான், வேற எதுவும் எனக்கு தெரியாது. சார், நான் வேற எந்த தப்பும் பண்ணல, ப்ளீஸ். இந்த வாள் போலின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா எதுக்காக அவன் அந்த வாளை அப்ப திருடி இருக்கணும்? இதுக்கு காரணம் ஒன்னே ஒன்றா தான் இருக்கும். அவன் இந்த வாழை இல்லை, வேற எதையோ திருட வந்திருக்காங்க. இங்க திருட்டு நடந்த சமயத்தில் அந்த சிசிடிவி ஆன்ல இருந்ததா? ஆமா சார். வம்ஸ், அந்த கேமராவோட ஃபுட்டேஜ் எடுத்துருவாங்க. சார், யாரும் அசையாதீங்க, அசையாதீங்க. அப்படியே ஓரமா போ. எல்லாம் போ. ஓரமா போன்றல. நமக்கு வா. சரி சரி வர. நீங்க இதை பாத்தீங்களா? அதாவது ஒரு திருடன் அங்க போய் நின்றுருக்கான், அதோ அந்த பக்கம். அதுக்கப்புறமா இன்னொருத்தன் இந்த பக்கமா போய் இந்த கேமராவை ஷூட் பண்ணியிருக்கான். அங்க சயின்ஸ் செக்ஷன் இருக்கு. ஆமா சார், அங்க புதுசா கண்டுபிடிச்ச பொருட்களை வச்சிருந்தோம் சார். புதிய கண்டுபிடிப்பா? இங்க வா. நல்ல கவனமா பார்த்து சொல்லுங்க. இங்க எல்லாம் பழைய மாதிரியே இருக்கா இல்ல திருடு போயிருக்கா? இல்ல சார், எல்லாம் அப்படியே தான் இருக்கு. சரியில்லை. இங்க பார், இரத்த துளி
இந்த ரத்த துளி எப்படி இங்கே வந்தது? சார் இதை பற்றியெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது சார். அப்படியா? இதை பற்றி தெரியாதுன்னா இது என்னன்னு தெரிஞ்சிருக்கும்ல? இது டாக்டர் கிரீஷ் கண்டுபிடிச்ச எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸ் டிவைஸ். இங்கே பாருங்க, இந்த டிவைஸ் முழுசாக மாற்றிருக்காங்க. இந்த கொள்ளைக்காரனுங்க போலியான டிவைஸை வச்சுட்டு ஒரிஜினலாக தூக்கிட்டு போயிருக்கானுங்க. அந்த டிவைஸில் அப்படி என்ன ஸ்பெஷலான விஷயம் இருக்கு? அந்த மாதிரி எதுவும் ஸ்பெஷலாக இல்லை சார். ஏதோ முக்கியமான விஷயம் இருக்கு, இல்லைன்னா அவன் இங்கே நின்றுருக்க மாட்டான். இந்த டிவைஸை டாக்டர் கிரீஷா இங்கே கொண்டு வந்து கொடுத்தாரா? இல்லை சார், அவர் இறந்துட்டாரு. அவரோட பையன் நிதின் அவர் தான் கொண்டு வந்து கொடுத்தாரு. இன்ட்ரெஸ்டிங். அந்த நிதினோட அட்ரஸை கொஞ்சம் கொடுக்குறீங்களா? சார், அவன் கண்டிப்பா கதவு திறக்க மாட்டான் சார். ஒருவேளை உயிருக்கு ஆபத்தா இருக்குமோ? உள்ள போய் பார்ப்போம். நிதேன், நிதேன், இங்க ஏதோ பெருசா நடந்திருக்க. சீக்கிரம் இந்த வீட்டை சோதனை பண்ணுங்க. நிதேன். சார், நிதின் இல்ல. என்னாச்சு? ஒன்றும் இல்லை சார். ஓ, அப்போ அவங்க தான் நிதின் இங்கேருந்து தூக்கிட்டு போயிருக்கணும். அதாவது மியூசியம்ல இருந்து அந்த ஸ்பெஷல் டிவைஸை திருடிட்டு போனவங்க. சார், ஒருவேளை அவங்களுக்கு அந்த டிவைஸை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல போல இருக்கு. அதை எப்படி கற்றுக்கணுன்றதுக்காக அவர் தூக்கிட்டு போயிருக்கலாம் சார். அபிஜித், என்ன எந்த நியூஸ் சேனல்? ஓகே, யா, சீக்கிரம் நியூஸை போடுங்க. வணக்கம் சகோதர சகோதரிகளே. இப்போ இதை சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப வருத்தமாவே இருக்கு. அதாவது இந்த பூமியில உங்க எல்லாரோட வாழ்க்கையும் இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கும். இந்த சிட்டி மட்டும் இல்ல, இந்த மொத்த நாடும் ரொம்ப சீக்கிரத்துல சுடுகாடா மாற போகுது. இந்த மொத்த நாடும் வெறும் பிணங்களா தான் இருக்கு. எல்லா பக்கமும் வெறும் மரணங்கள் மட்டும்தான் ஏற்படும். அதனால இப்ப போங்க, போய் உங்க கடைசி ஆசைகளை நிறைவேற்றிக்கங்க. ஏன்னா நேரம் இப்போ உங்ககிட்ட ரொம்ப குறைவா இருக்கு. சார், இந்த ஆள் யார் சார்? பெரிய இவன் மாதிரி இந்த நாட்டையே மிரட்டுறான். மியூசியத்துல கொல்ல போனதுக்கும் இதுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கு. ஹலோ ரோஹித், ரோஹித், நீ எங்க இருக்க? உங்க அப்பா அம்மா உன்னை நினைச்சு எவ்வளவு கவலைப்படுறாங்க தெரியுமா? அங்கிள் ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க, அவங்க என்ன கொல்ல பாக்குறாங்க. யாரும் உன்னை கொல்ல நினைக்கிறாங்க. இங்க பாரு, நீ எதுக்கும் பயப்படாத. உனக்கு ஒன்னும் ஆகாது, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். எங்க இருக்க? எனக்கு சரியா சொல்ல தெரியல, ஆனா ஷாம் நகர் பக்கத்துல நினைக்கிறேன். ஹலோ 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 ரோஹித், திடீர்னு எப்படி கரண்ட் கட்டாச்சு? சார், அந்த இடம் இங்க ரொம்ப தூரம் சார். நம்ம எப்படி சார் ஃபாஸ்டா அங்க போறது? இந்த ஃபோன் வேற ஜாம் ஆயிடுச்சு. நம்ம அபிஜித்துக்கு ஃபோன் பண்ணி எப்படியாவது ஷாம் நகருக்கு அவனை உடனே போக சொல்லணும். போலாம். அங்கிள், ஏன் இவ்வளவு சத்தம் கேக்குது? ஆமா கண்ணா, பயங்கரமா கத்துற சத்தம் கேக்குது. கண்ணா, இப்போ ஆரம்பத்துல இங்க இருக்கிற எல்லாரும் ரத்த வெறி பிடிச்சி அலைய ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா ஏன் இப்படி? கரண்ட் எப்போ வரும்? நம்ம எப்படி வெளியில போறது? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, ஏதாவது பண்ணுங்களேன். இல்ல கண்ணா, பயப்படாத. ஆனா இது சாதாரண பவர் கட் இல்ல. சிட்டில பாதி மின்சார பொருட்கள் அழிஞ்சிடுச்சு. ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பவர் ரேடியேஷன்னால போன்ஸ், பிளேன்ஸ், கார்ஸ், கம்ப்யூட்டர்ஸ் எதுவும் வேலை செய்யாது. ஆனா இதெல்லாம் செஞ்சது யாரு? யார் அவங்க? ஆனா கண்ணா, சில விஷயங்களுக்கு நானும் அதுல ஒரு காரணம். ஒருவேளை அன்னைக்கே நான் கொஞ்சம் முயற்சி பண்ணியிருந்தா இன்னைக்கு இதெல்லாம் நடந்திருக்காது. ஒன்னும் இல்ல அங்கிள், ஒரு வேலை பண்ணுவோம். நம்ம மகாராணா பிரதாப்ப ஞாபகம் வச்சுப்போம். நம்ம 2 பேருக்கும் நிறைய சக்தி, நிறைய ஞாபகம் கிடைக்கும். அந்த சிஐடி அங்கிளும் நற்பா வந்துகிட்டு இருப்பாங்க. அவங்கள தேடுங்க, அவங்க இங்கதான் எங்கேயாவது மறைஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. சீக்கிரம் போய் தேடுங்க. கண்ணா, அந்த ஆளுங்கெல்லாம் நம்மள தேடிட்டு இருக்காங்க போல இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்றது? கண்ணா, நம்ம ஏதாவது செஞ்சே ஆகணும். இப்ப நம்ம என்ன பண்றது? நீ கொஞ்சம் கவனமா கேள. நீ இங்க இருந்து ஓடிடு, நான் கொஞ்சம் அவங்கள சமாளிச்சுக்கிறேன். இல்ல நான் உங்க கூட தான் இருப்பேன். அப்புறம் இந்நேரப்ப சிஐடி அங்கிள் வந்துகிட்டு இருப்பாரு. இல்லடா கண்ணா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இல்ல நான் உங்க கூட தான் இருப்பேன். இப்ப நம்ம என்ன பண்றது? அங்கிள் 1 செகண்ட். கண்ணா பாத்து. கண்ணா, நீ என்ன பண்ற?
இப்போ புரிஞ்சு போச்சு அந்த கொள்ளைக்காரங்க எதுக்காக இஎம்பி டிவைஸை அந்த மியூசியம்லேருந்து திருடிட்டு போனாங்கன்னு. எதுக்காக திருடி இருப்பாங்க சார் அவங்க? இந்த மொத்த சிட்டியை இருளில் மூழ்க வைக்கிறதுக்காக வம்ஸ். இதான் அவங்களோட பிளான். இந்த துக்கத்திலிருந்து இந்த சிட்டியை மீட்டெடுக்கிறதுக்காக நம்ம ஏதாச்சும் பண்ணணும் சார். அந்த டிவைஸ் யாருக்கிட்ட இருக்கோ அதுக்கான வழி அவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா அது அவனுக்கு பயன்படுத்தவும் தெரியும், அழிக்கவும் தெரிஞ்சிருக்கணும். இந்த இருட்டு நமக்கு கஷ்டத்தை ரொம்ப அதிகமாக்கிடுச்சு. பாவம் சார் அந்த குழந்தை. இந்த ரோஹித்தால அவனை கண்டுபிடிக்கிறது இன்னும் கொஞ்சம் கஷ்டமாயிடும். அந்த குழந்தைய கண்டுபிடிச்சிடலாம். கண்டிப்பாக இந்த சிட்டிக்கு மறுபடியும் வெளிச்சத்தை கொண்டு வருவோம். பாருங்க, அந்த பக்கம் வர சொல்லி நம்மளுக்கு சைகை காட்டுறாங்க. ஆமா நிக்கில், ஒருவேளை அந்த சைகை கட்டுறது அந்த பையன் ரோஹித்தா இருக்குமோ? வாங்க போய் பார்ப்போம், வாங்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? எங்க கிட்ட இருந்து அவ்வளவு சுலபமா உன்னால தப்பிக்க முடியாதுடா. கூட்டிட்டு போய் உன்னை என்ன பண்றேன்னு பாரு. உங்களோட நிலைமையை சிஐடிங்க நாங்க மாத்துறோம். சிஐடி எங்களோட பலம் என்னன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல? தேங்க்யூ சிஐடி அங்கிள். இட்ஸ் ஓகே ரோஹித், நீ பயப்படாத. அங்கிள், இவரை தப்பா நினைச்சிடாதீங்க. அந்த ஆளுங்க தான் இவரையும் பிடிச்சி வச்சிருக்காங்க. பாரு, ரோஹித்தை வீட்டுக்கு கூட்டிட்டு போ. ஓகே சார். அது வரைக்கும் நாங்க இவங்களை நல்லா கவனிக்க வேண்டியது இருக்கு. பாய் நிதின் அங்கிள். பாய். பாய். இப்போ சொல்லுங்க சார், இந்த சிட்டியை நீங்க என்ன பண்ண நினைச்சீங்க? சொல்லு. எங்களுக்கு எதுவும் தெரியாது. அப்படியா நிக்கில்? ஒழுங்கு மரியாதையா வாயை திறந்து உண்மையை சொல்லு. இல்லைன்னா உன் நிலைமை என்ன ஆகும்னு கூட தெரியாது. சார் எனக்கு எதுவுமே தெரியாது சார். இப்போ சொல்லுவ பாரு. சார் இவங்களுக்கு உண்மையிலேயே எதுவுமே தெரியாது. ஒரு நிமிஷம், நீ டாக்டர் கிரீஷோட பையன் நிதின் தானே? ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க சார். எனக்கு இது எப்படி தெரியும்னா, இவங்களுடைய பாஸ் என்னை கட்டாயப்படுத்தி எம்பி டிவைஸை செய்ய வச்சான் சார். அது இந்த சிட்டியை மட்டும் இல்லை, இந்த நாட்டையே அழிச்சிரும் சார். இஎம்பி டிவைஸா? எஸ் சார். நிதின், அந்த இஎம்பி டிவைஸை இப்போ எங்கே வச்சிருக்க? அப்புறம் உங்க பாஸ் யாரு? சார் அவனுடைய குரலை மட்டும்தான் சார் கேட்டிருக்கேன். அவன் முகத்தை பார்க்கல. முகத்தை பார்க்கலையா? ஹலோ, எஸ் அபிஜித் சார். சார் ரோஹித் எங்களுக்கு கிடச்சிட்டான் சார். சீக்கிரம் ஆகட்டும். எல்லா ஃப்ளைட்ஸும் அடுத்த 10 நிமிஷத்துல இறங்கி ஆகணும். எஸ் சார். 3 ஃப்ளைட்ஸ் மட்டும்தான் வானத்தில் பறந்துட்டு இருக்கு. மற்றதை கேன்சல் பண்ணிடலாம் சார். சீக்கிரம் ஆகட்டும், நம்மகிட்ட டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. ஓ நோ, நான் எதுக்கு பயந்தனோ அதே மாதிரி ஆயிடுச்சு. சார், ஃப்ளைட்டோட எலக்ட்ரிக் சிஸ்டமும் ஆஃப் ஆயிருக்கும் சார். எனக்கு தெரியும். 3 ஃப்ளைட்ஸும் லேண்ட் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம ஆர்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒருவேளை 3 ஃப்ளைட்ஸும் ஒன்றா கிட்ட வந்துட்டாங்கன்னா 3 ஃப்ளைட்ஸும் கிராஷ் ஆகும். என்ன நடக்க போகுதோ புரியல. இப்போ நம்ம என்ன சார் பண்ணுறது? சீக்கிரமாக 2AI மெசேஜ் அனுப்புங்க. அந்த மெசேஜை எப்படி அனுப்புறது சார்? நமக்கு எது கூட தெரியாது. அப்படி கிராஷ் நடந்தா எக்ஸாக்டாக எங்கே நடக்கும்னு. எனக்கு தெரியும் சூரஜ். இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம கடவுள்கிட்ட வேண்டிக்க மட்டும்தான் முடியும். அந்த அப்பாவி மக்களுக்காக. இப்போ அந்தரத்தில் வாழ்க்கைக்கும் மரணத்துக்கும் நடுவில் போராடிக்கிட்டு இருக்காங்க. சார் இந்த இடம் தான் சார். அது என்ன டிவைஸுக்காக வேலை பார்க்கறதுக்கு கூப்பிட்டு வந்த இடம். இஎம்பி பிளாஸ்ட் பண்ணுறதுக்கு ஏதோ ஒன்று பெருசாக பண்ணுறதுக்கு பிளான் போட்டிருந்திருக்காங்க. அவங்கள விடாத, ஷூட் பண்ணு. சார் கண்ட்ரோல் ரூம் அந்த பக்கம் இருக்கு. ஏய், ஓ வந்துட்டீங்களா மிஸ்டர் அபிஜித்? ஓ அப்போ நீ தான் இதுக்கெல்லாம் காரணமா? ஆமா, நான் தான். ஏய், வாழ்க்கையில் நீங்க ரொம்ப லேட் பண்ணிட்டீங்க. இப்போதான் நான் மிசைல ஆன் பண்ணேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த நாட்டுல இருக்கிற எல்லா சேட்டிலைட்ஸும் அழிஞ்சு போயிடும். அப்புறம் எல்லா பக்கமும் இருட்டு சூழ்ந்துடும். அப்புறம் எல்லாமே அழிஞ்சிடும்.
அழிஞ்சு போயிடும். இப்படி பண்றதுனால உனக்கு என்னையா கிடைக்க போகுது? மிசைலை ஸ்டாப் பண்ணுன்னு சொல்றேன்ல. இதை ஸ்டாப் பண்ண நிச்சயமா உன்கிட்ட வழி இருக்கும். என்கிட்ட இருக்கு, அதுக்கான வழி எனக்கு தெரியும். ஆனா அந்த வழி நான் செத்ததுக்கு அப்புறம் என்னோடவே அழிஞ்சு போயிடும். என்னோடவே சேர்ந்து அழிஞ்சு போயிடும். சார் இப்போ என்ன பண்றது? எப்படி சார் மிஷலை தடுத்து நிறுத்துறது? ஏதாவது பண்ணியா? ஓகே சார், ஓகே சார். சார் சார் எனக்கு எதுவுமே புரியல சார். 44 செகண்ட்ஸ் தான் இருக்கு. சீக்கிரம் ஏதாவது பண்ணியா? சார் சார் ஒரு வழி இருக்கு சார். அப்படி இந்த மிசைலை செல்ஃப் டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா அப்ப ஏதாவது பண்ண முடியும் சார். அப்படின்னா மிஷல் தானாவே அலைஞ்சு போறதா? தன்னோட சக்தி மூலமா? ஆமா சார், அதேதான் சார். ஓ மை காட் சார், இந்த மிஷன் பாஸ்வேர்ட் கேக்குது சார். பாஸ்வேர்டா? பாஸ்வேர்ட் என்னவா சார் இருக்கும்? எப்படி அந்த ஆள் சம்பந்தப்பட்ட பாஸ்வேர்டா இருக்கணும்? லேண்ட்லைன் நம்பர், மொபைல் நம்பர், டேட் ஆஃப் பர்த் ஏதாவது போடு. இல்ல பேரா இருக்குமா? அந்த ஆள் பேர் வினோத் சார். இருங்க பாக்குறேன். சீக்கிரம் பா, 30 செகண்ட் தான் இருக்குது. இல்ல சார், இது 7 கேரக்டர் பாஸ்வேர்டு சொல்லுது. ஒருவேளை மிஷல் இருக்குமா? இருங்க சார், ஒரு செகண்ட் பாக்குறேன். ஐயோ அதுவும் இல்ல சார். அப்பம் உள்ள 2 பேர் போட்டோ இருக்கு. ஷேகர் அண்ட் 22nd பர்த்டே. ஷேகர் போட்டு பார் சீக்கிரம். ஓகே சார். சார் இன்னும் 15 செகண்ட்ஸ் தான் சார் இருக்கு. சார் இன்னும் 15 செகண்ட்ஸ் தான் சார் இருக்கு. ஓ மை காட் முடிஞ்சிருச்சு சார். ஹலோ, என்ன? மை காட். சரி நான் ஏதாவது பண்றேன். இன்னும் ஆபத்து முடியலையா? ஒரு ஃப்ளைட் இன்னும் ஸ்கைல இருக்கு. ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல்ல கான்டாக்ட் வேற ஃப்ளைட்டோட கட் ஆயிடுச்சாயா? இப்போ என்ன சார் பண்றது? ஏதாவது செஞ்சுதான் நாம கரண்ட்டை மறுபடியும் வர வைக்கணும். ஏடிசிக்கு பவர் சப்ளை ரொம்ப இம்பார்ட்டன்ட்யா. அப்படி உங்களுக்கெல்லாம் போகணும்னா போகலாம். யாரையும் காப்பாற்ற முடியுங்கிற நம்பிக்கை இல்லை சார். நீங்கள் தைரியத்தை கைவிடாதீங்க சார். நிச்சயமாக ஏதோ ஒரு வழி கிடைக்கும் சார். முட்டாள்தனமாக பேசாதீங்க. அதில் எந்த ஃப்ளைட் வேணாலும் இந்த டவரை கிராஷ் பண்ணலாம். உயிர் போக கூட வாய்ப்பு. பரவாயில்ல, இருக்கட்டும் சார். நம்ம உயிர் போனாலும் பரவாயில்ல சார். ஆனால் நம்ம பார்க்குற வேலைக்கு துரோகம் பண்ணக்கூடாது சார். உங்களை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. என்னது லைட் வந்துருச்சு? சீக்கிரமா 3 ஃப்ளைட்டையும் லேண்ட் பண்ணுங்க. ஓகே சார். சார் ஃப்ளைட்டு எல்லாத்தையும் லேண்ட் பண்ணியாச்சு சார். வெரி குட். குட் ஜாப். வெரி குட் ஜாப். எப்பவுமே என்னோட நோக்கம் ஒன்று தான், இந்த நாட்டோட அழிவு. அதுக்காக நான் நித்தினை பயன்படுத்திக்கிட்டேன். நான் அவனை வச்சு அவ்வளவு சக்தி வாய்ந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸ் டிவைஸை உருவாக்குனேன். அது என்ன பண்ணுங்கிறத நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஆனால் அந்த டிவைஸை பயன்படுத்த எனக்கு காம்பனண்ட் தேவைப்பட்டுச்சு. அதுக்கான காம்பனண்ட் அந்த மியூசியத்தில் இருந்தது. ஆனா அதே நிதினோட உதவியால உன்னுடைய எண்ணத்தை நிறைவேற முடியாம பண்ணிட்டோயா? தப்பு பண்ணிட்டேன். நான் தப்பு பண்ணிட்டேயா. என்னோட வேலை முடிஞ்சதுமே அந்த நித்தினை நான் கொலை பண்ணி இருக்கணும்.
அட்லீஸ்ட் இந்த நாட்டை அழிக்கணுங்கிற என்னோட ஆசையாவது நிறைவேறியிருக்கும். சரி, இந்த நாட்டை இவ்வளவு வெறுக்கிறதுக்கான காரணம் என்னையா? இந்த நாடு என் மகனை என்கிட்ட இருந்து பறிச்சிடுச்சு. என் பையன் சேகர் அவன் ஆர்மியில இருந்தா, என்னைய காக்குற வேலையில இருந்தா. ஆனா அவனை பத்தி யாரும் கவலைப்படல. யாருக்குமே அவன் மேல அக்கறை இல்ல. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரோட் ஆக்சிடென்ட்ல மாட்டி ரோட்ல கிடந்தா, உயிருக்கு துடிச்சுக்கிட்டு இருந்தா. யாருமே அவனை காப்பாத்தல. ஒரு அனாதை மாதிரி என் புள்ள துடிச்சு செத்துட்டா. இப்ப நீங்களே சொல்லுங்க, இந்த நாட்டுக்காக உயிரை கொடுக்க தயாராயிருந்த என் புள்ள அனாதை படமா ரோட்ல செத்தானே, இதுக்கு யார் காரணம்? அப்பதான் நான் முடிவு பண்ண, இந்த நாடு மொத்தமா அழிஞ்சு போகணும்னு. மொத்தமா அழியணும். சேகருக்கு நடந்த கொடூரத்தை நினைச்சு நாங்க ரொம்பவே வருத்தப்படுறோம். யாரோ சிலர் பண்ண தப்புக்கு எல்லாரும் தண்டனை அனுபவிக்கணும்ன்றது எந்த விதத்தில் நியாயம்? முன்ன என்ன பண்ணுன்ற முடிவை அடுத்து கோர்ட் முடிவெடுக்கும் யா.